ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட நட்சத்திர சீரிஸ்ல இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்த பத்தி பேசப் போறோம். ரோகிணி நட்சத்திரத்த பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க லாவண்யா அண்ட் சாந்தினி. அவங்க எப்பவும் போல புராண கதைகள், அதனுடைய தேவதைகள், கடவுள்கள் பத்தி பேசுவாங்க. அதுல நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள நம்ம பேசி அம் தீர்த்திடலாம். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இதோட சின்னம் ரதம். இதற்கான மரம் நாவல் மரம். கடவுள் தெய்வம் கிருஷ்ணர். இதற்கான தேவதை பிரஜாபதி, இல்லைன்னா அவரை நம்ம பிரம்மான்னு கூப்பிடுறோம். கிருஷ்ணர். ஓகே. இப்போ இவங்க சொன்னதுல இருக்கிற இந்த நட்சத்திரத்துக்கான சின்னம் சொல்லிட்டு ரதம்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா? இதுல இருந்து நம்ம ரோகிணி நட்சத்திரத்த எப்படி புரிஞ்சுக்க போறோம்? அப்படிங்கிற விளக்கத்த தான் நான் இப்ப இங்க சொல்லப் போறேன். இதனுடைய சின்னம் ரதம். அதனுடைய கடவுள் கிருஷ்ணர். இந்த 2ம் இதனுடைய அதிதேவதை அப்படிங்கிறது ஐ மீன் அதிதேவதை இல்ல. தேவதை பிரஜாபதி. இந்த 3ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிரஜாபதி அப்படிங்கிறது நம்மளுடைய மனித பிறப்பினுடைய ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. ஸோ கடவுள்ங்கிற கிருஷ்ணர் இந்த உலகத்த வழிநடத்திட்டு போறவர். ரதம் அப்படின்றது நம்மள வழிநடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய இந்த பிறவிக்கான ஒரு பயணத்தை எடுத்துட்டு போற ஒரு வாகனம். இப்ப மகாபாரத கதையில நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த போர்ல கிருஷ்ணர் பார்த்தசாரதியாக மாறி அர்ஜுனன போர்ல வழிநடத்தி கூட்டிட்டு போவாரு. அந்த ரதத்துல கூட்டிட்டு போறாரு. அதனாலேயே அவருக்கு பார்த்தசாரதி அப்படிங்கிறது பேரு. ஸோ நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த உயிர்ன்னு சொன்னாலும் சரி, இந்த வாழ்க்கைன்னு சொன்னாலும் சரி, இதை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்காம நம்ம மொத்தமாவே பார்க்கலாம். மொத்தமா பார்க்கறதுக்கு தான் இந்த ரதத்தில் இருக்கக்கூடிய பார்த்தனை அழைத்து போகக்கூடிய பார்த்தசாரதி கிருஷ்ணன். அதனால தான் இதுக்கு ரதம்ங்கிறது அந்த வாகனத்தை குறிக்கக்கூடியதாக இது இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரம் சொல்றது இந்த வாழ்க்கை பயணத்தை செய்யக்கூடிய எப்படி நம்ம செய்யறோம்? கிருஷ்ணனுடைய பங்கு என்ன? இந்த இடத்துல நம்ம பிரஜாபதியா நம்மளுடைய சக்தி என்ன? கடவுள்ங்கிற கிருஷ்ணனுடைய சக்தி என்ன? இந்த இந்த இடத்துல என்ன நடக்குது? அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். நல்லா விளக்குனீங்க சாந்தினி. தேங்க் தேங்க் யூ. இப்போ நம்ம இதுக்கான தேவதை பிரஜாபதி இல்லைன்னா பிரம்மான்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ பிரம்மாங்கிறவரை நமக்கு எப்படி தெரியும்? அவரை நம்ம படைப்பின் கடவுளாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவரு தான் இந்த உலகத்தை படைத்தவர். ஸோ எந்த விதமான படைப்பாற்றலை பத்தியும் ரோகிணி பேசுது. எல்லா விதமான படைப்பு. அப்ப இந்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம படைக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளார ஒரு ஆசை உருவாகுது. அந்த ஆசைய தான் நம்ம காமம்னு சொல்றோம். அந்த காமம் அப்படிங்கிற அந்த அ இது அந்த சொல்லுக்கு உரித்தான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ஸோ எல்லா விதமான காமத்தையும் உள்ளடக்கியது. அப்ப நம்ம எல்லா விதமான படைப்பு ஆற்றல், நமக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ, எதையெல்லாம் அ அப்போ இப்ப சினிமால அது ஒரு படைப்பாற்றலின் வெளிப்பாடு இல்லைங்களா? அப்ப சினிமா, ஆ இசை, பாடல் இது எல்லாத்தையுமே ரோஹிணி நட்சத்திரம் உள்ளடக்கியது. அதே மாரி நம்ம கிருஷ்ணர பத்தி இப்ப பார்த்தோம். கிருஷ்ணர் அப்படிங்கிறதே அழகின் சின்னம். அதே மாரி அவரு கலைகளின் சின்னம் அவரு. கலைகளுக்கே உரித்தான கடவுள் அவர். அப்போ இந்த எல்லா விதமான கலை ஆற்றல், கலை படைப்பு எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்துல வருது. இப்ப புராணத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் பிரம்மா த முதல்ல இந்த உலகத்த உருவாக்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு உருவாகுது இல்லையா? அந்த ஆசை தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வர்ற எண்ணம். நமக்கு உதிக்கும் எண்ணம் தான் பிரஜாபதி. ஓகே. அந்த எண்ணம் உருவாகு உருவாகி அந்த எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்தி, ஆ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே பிரஜாபதியோட வாழ்க்கையில நம்ம போய் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படியெல்லாம் பண்றாரு அப்படி. அப்ப இவரு என்ன பண்றாருன்னா, முதல்ல உஷான்னு ஒருத்தர உருவாக்குறாரு. உஷாங்கிறது ஒரு பெண். அவர உருவாக்கிட்டு, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த உலகத்துல இருக்கிற மனித குலத்த உருவாக்க முடியும், அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்றாரு. அப்ப ஆனா உஷா இதுக்கு ஒத்துக்கல. சம்மதிக்கல. தள்ளி தள்ளி ஓடி போறாங்க. அப்ப அவர தொரத்திட்டே போறாங்க. அப்போ இப்ப இப்ப நம்ம இதுல கதைகள்ல கேட்கிறோம் இல்லைங்களா? தொரத்தி தொரத்தி லவ் பண்ணாங்க. அது எல்லாமே இந்த அ
ரோகிணி வெரி வெரி நட்சத்திரத்தோட இன்ட்ரஸ்டிங். எனக்கு இதுக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு சொல்றேன். நீங்க இத சொல்லி முடிங்க சொல்றேன். ஆ சரிங்க. அப்ப இப்படி போறாரா, அப்ப வந்து அதுக்கு உஷா அனுமதிக்கிறதில்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு, ஆ எப்படியோ வந்து அவங்க 2 பேரும் அந்த இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, இந்த காமம் வந்து ஒரு பெரிய ஆ மீனிங்ல பார்க்கும்போது, இந்த உலகத்தை உருவாக்குறதுக்காக உருவாக்க தான் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள அவர் ஆதார சக்தி வந்து அந்த காமம் அல்லது ஆசைனால தான் உலகம் உருவாகுது உருவாகுது அப்படிங்கிறது. அப்படிங்கிறது தெரியுது. ம். அப்போ எல்லாத்தையும் உருவாக்கிறாரு. உருவாக்கி அவர் என்ன ஆகுறாருன்னா, ஒரு டைம்ல வந்துட்டு உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் சக்தி இழந்துர்றாரு. அப்போ திருப்பியும் வந்து நம்ம கார்த்திகை நட்சத்திர வீடியோல பார்த்தோம் இல்லைங்களா? அக்னி வந்து திருப்பி அவர ரிவைவ் ரிவைவ் பண்றாங்க பண்றாரு அப்படின்ற அப்படிங்கிறது. கதை வந்து போகுது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ரோகிணியில கோள்கள் இருந்ததுனாவே, அவங்களுக்கு வந்து நெறைய படைப்பாற்றல் இருக்கும். ஸோ எதையோ ஒண்ண படைக்கணும் அப்படிங்கிறதும், அவங்க அவங்களால தான் ஒரு விஷயத்த உருவாக்க முடியும். அப்ப அந்த உருவாக்கி முடிச்சிருக்கும்போது, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, தே வில் கெட் எக்ஸாஸ்டட். ம், ம், ம். ஓகேங்களா? அந்த எக்ஸாஷன் வந்துட்டு இதுல ஒரு தீமாவும் இருக்கு. இருக்கு. ஓகே. அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 27 தக்ஷனுக்கு வந்துட்டு 27 மகள்கள் இருக்கிறாங்க. அவங்க 27 மகள்களையும் வந்து ஆ அ சந்திரனுக்கு சந்திரனை. மணம் முடித்து குடுக்குறாங்க. ம். அத பத்தி நம்ம இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத நீங்க கன்டின்யூ பண்ணுங்களேன். இரு நேயர்களுக்கு இது பொதுவா தெரிஞ்ச கதை தான் இது. அம் ரோஹிணி அப்படின்ற நட்சத்திரம் வந்து நம்ம சிவபுராண கதைகள்லாம் நம்ம டிவில சீரிஸா கூட வந்துட்டுருக்கும். அதில வந்து ரோஹிணிய தான் வந்து சந்திரனுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அங்க அங்க கூட இருக்காரு. அதனால வந்து ஒரு பிரச்சனை வந்து சந்திரன் பிரஜாபதி வந்து சந்திரன சபிக்கிற கதையெல்லாம் வரும். அதனால தான் சந்திரன் வளர்ந்து தேய்ந்து அம் இருக்கிறாரு. அதனால தான் சந்திரனுக்கு இந்த இயல்பு இருக்கு. அப்படின்ற கதையெல்லாம் இருக்கு. அந்த கதை அதில சாபம், சாப விமோசனம் அப்படின்னுலாம் போகும். ஆனா சந்திரனுக்கு ஏன் வந்து ரோகிணிய ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்திரன் இந்த ரோகிணிய கடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில, அந்த ஏரியால அதாவது வெளியில இருக்கக்கூடிய அந்த ஏரியால ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கு. அதனால சந்திரனுடைய டிராவல் ஸ்லோ டவுன் ஆகுது. அதனால அந்த டியூரேஷன் அங்க இருக்கிற டியூரேஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் சந்திரனுக்கு ரோகிணிய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கதை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ம். முன்னோர்கள். இதுல நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்துல பார்த்த கதை. இதுல வந்து இந்த பர்ட்டிகுலர் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னது, அ ஒரு ஃப்ரெண்ட வந்து தொரத்தி தொரத்தி நான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. ரொம்ப காலம் ஆகுது. ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் லவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா, எப்படி தொரத்தி எப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் செட் ஆக செட் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத நீங்க சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருதுங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்களே, இந்த அன்எத்திக்கல் அந்த பிரம்மா, உஷை தன் மகளா படைச்சு, அந்த மகளோட சேர்ந்து இந்த ஒரு பிரபஞ்சத்த உருவாக்குனது அப்படிங்கிற ஒரு கதைய சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த காரணத்தினால ஒரு ஒரு படைப்ப உருவாக்குறதுக்கு வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவையில்ல அப்படிங்கிறது தான். நீங்க சரி, தவறு, எத்திக்கல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு படைப்ப உருவாக்குறதுக்கு உதவிகரமா இருக்காது. அ உலகத்துல வந்து ஒரு படைப்புங்கிறது முக்கியம். முக்கியம் ஏன்னா, நம்மளுடைய பார்வையில மனித குலம் இருக்கணும்னாலோ, இல்லது வேற எந்த கிரகங்கள், இல்ல வேற உயிர்கள் எல்லாத்துக்குமே வந்து அது எக்ஸிஸ்ட் ஆகணும், இருக்கணும் அப்டின்னாலே, அது படைப்பினால உருவாகி வரக்கூடியது. இதுல சரி, தவறு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே உருவாக்குறது தான். நம்ம அ பிரம்மா, உஷை அப்படின்னு நம்ம பேசுறதெல்லாம் வந்து உண்மையில மனிதர்கள் இல்ல. நம்ம மனிதர்களுக்கு கொண்டு வரும்போது தான் நம்ம சோசியல் கன்ஸ்ட்ரக்ட்ட வச்சுட்டு, இது சரி, இது தவறு அப்படின்னு பேசுறோம். இதெல்லாம் கிரகங்கள், கேலக்ஸிஸ்ங்கிற லெவல்ல இருந்து ஃபங்ஷன் ஆகுறது. பிரம்மாங்கிறது அது ஒரு கேலக்ஸி. உஷைங்கிறது வந்து அதனுடைய ஒரு காலகட்டம். அதே தான் வந்து அ உஷா காலம்னு நம்ம சொல்லுவோம். இதுல பிரம்ம முகூர்த்தம், உஷா காலம், அந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல இருந்து உஷைங்கிற காலம் உருவாகுது. அந்த உஷைங்கிற காலத்துக்கு அப்புறம் தான் ஒரு டே உருவாகி வருது. ஒரு பகல் உருவாகுது. அந்த மாரி வந்து இந்த பிரம்மா, உஷை அப்படிங்கிறது ஒரு காலம். அந்த காலத்தினால உருவாகி வரக்கூடிய மாற்றங்கள சொல்லக்கூடியது தான். ஸோ நம்ம காலத்த பத்தி பேசும்போது, காலத்தினுடைய விதி இப்படித்தான் ஃபங்ஷன் ஆகும். அந்த விதிய கொண்டு வந்து நம்ம சோசியல் கன்ஸ்ட்ரக்ட்ல வச்சு நம்ம அந்த கதையா சொல்லும்போது, இது அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்லும்போது,
இத நம்ம கேட்கிறவங்களுக்கு இதுல ஒரு நட்சத்திரம் இருந்தா அவங்க அன்எத்திக்கலா செயல்படுவாங்க அப்டின்னெல்லாம் சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு நீங்க வந்து எத்திக்ஸ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கூட. அப்டிங்கிறது. அப்டின்றத வந்துட்டு அதனால தான் ரோஹிணி ரொம்ப வெரி கிரியேட்டிவ் நட்சத்திரம். அத நான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ரோகிணி நட்சத்திரங்கிறது எல்லா விதமான ஆசைகளையும் சொல்லுது இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்தை உருவாக்குனதே பிரம்மா அப்படிங்கும்போது, அவருக்குள்ளார இருக்கிற இந்த படைப்பாற்றல் என்னவா மாறுது இங்க அ இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருக்கும்போது அது என்னவா மாறுதுன்னா, குழந்தை பெத்துக்கிறதுல வந்துட்டு இவங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். ம். இந்த தன்னோட பரம்பரையை உருவாக்குவதில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும் இவங்க. அதனால தான் இங்க வந்துட்டு ஃபெர்டிலிட்டி ஆ அப்படி இல்லன்னா ஃபெர்டிலிட்டி கிளினிக் எல்லாம் வருது இல்லைங்களா? அது வந்து அம் இங்க உருவாகறக்குமான வாய்ப்புகள் இருக்கு. இங்க இந்த நட்சத்திர கோள்கள் இருக்கும்போது, அவங்க ஃபெர்டிலிட்டி டாக்டரா கூட இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ அடுத்து நமக்கு அதுல குழந்தை சம்மந்தமான பொறக்கிறது இல்லாம பிரச்சனைகள் கூட அடுத்தவங்களுக்கு இருக்கும். ம். ம். அடுத்தவங்களுக்கு எப்படி குழந்தை பொறக்கிறத அசிஸ்ட் பண்ற டாக்டர்ஸாவும் அங்க இதுல இருக்கிற இவங்க செயல்படுறாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்த பத்தி நான் உங்களுக்கு ஏதாவது கோள்கள் இருந்ததுன்னா, அதுல இருக்கிற உங்களோட அனுபவத்த எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நட்சத்திரத்த பத்தி வீடியோ மாதிரி இன்னும் மற்ற நட்சத்திரங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அந்த நாங்க வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்து கரெக்ட்டா கிடைக்கணும் அப்படின்னா, பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம்.